அது என்னமோ சினிமாக்காரர்களுக்கு சிலருக்கே கூட பிரேம்ஜி என்றாலே அலட்சியம். அண்ணனின் தயவில் தடாலடியாக முக்கிய இடம் பிடித்து விடுவாரோ என்ற பொறாமையாக கூட இருக்கலாம். ஆனால் தனக்கு கிடைத்த வாய்ப்பை அவர் சரியாக பயன்படுத்திக் கொள்கிறார். இயல்பாக நடிக்கிறார் என்பதை ஏனோ இவர்கள் புரிந்து கொள்வதில்லை. சினிமா செய்தியாளர்கள் சிலரும் கூட இப்படி ஒரு நினைப்பில் இருப்பது வெங்கட் பிரபுவுக்கு ஏக வருத்தம். ஆனால் அதை வெளிக்காட்டிக் கொள்ளாத வெங்கட் பிரபு கூறியிருப்பதாவது, நான் எப்போதுமே ஒரு கதையை எழுதும் பொழுது பிரேம்ஜியை ஒரு சிறிய கதாபாத்திரமாக வைத்துதான் எழுத தொடங்குவேன். அந்த கதாபாத்திரத்தை மேலும் மேலும் மெருகேற்ற அது படத்தில் முக்கிய கதாபாத்திரமாக வந்தமையும். என்னுடைய படங்களில் பிரேம்ஜி நடிக்கவில்லை என்றால் அவர் என்னுடைய படத்திற்கு இசையமைப்பாளராக இருப்பார். நடிக்கிறார் என்றால் யுவன் சங்கர் ராஜா இசையமைப்பாளராக வருவார். நாங்கள் 3 பேரும் கையெழுத்திடப்படாத ஒப்பந்தத்தின் பேரிலே ஒவ்வொரு படங்களிலும் பணியாற்றி வருகிறோம். பிரேம்ஜியை பிடிக்காதவர்களுக்கு மாஸ் படத்தை பார்த்தால் அவரை பிடிக்க ஆரம்பிக்கும். அவரை என் தம்பியாக மட்டும் பார்க்க வேண்டாம், ஒரு நடிகராக, கலைஞராக பாருங்கள் என்று கூறியுள்ளார் வெங்கட் பிரபு.